இயேசு கிறிஸ்துவுக்களின் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனை வழியாக நாங்கள் மீண்டுமாக இணைந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் இந்த இறை புகழ்ச்சி ஆராதனை வேளையில் நம் ஆண்டவருடைய வல்லமையை, தயவை, இறை பிரசன்னத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய வழிநடத்துதல் எங்களோடு கூட இருக்கு. அவர் தருகிற விடுதலை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நம் அன்பு தாய் அன்னை மரியாளிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து அன்னையினுடைய பரிந்துரையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுப்போம். என்னோடு சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக, விண்ணக மன்னக, அரசியாக, அரசியாக, முடிசூட்டப்பட்டவளே, முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கின்றோம். உம்முடைய தயவை நாடி உம்முடைய நிற்கிறோம். தயவை நாடி நிற்கின்றோம். உம்முடைய இரக்கத்தை நாடி உம்முடைய நிற்கிறோம். இரக்கத்தை நாடி நிற்கின்றோம். இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து, இப்பொழுதும் எங்களோடு சேர்ந்து எங்களுக்காக எங்களுக்காக உம் திருமகன், திருமகன், நம் ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீரையும், அவருடைய ஆசீர், அவருடைய அருளையும், அவருடைய அருளையும், அவருடைய அவருடைய பாதுகாப்பையும், பாதுகாப்பையும், அவருடைய சுகத்தையும், அவருடைய சுகத்தையும், இறை இறை பிரசன்னத்தையும், பிரசன்னத்தையும், வல்லமையையும், வல்லமையையும், முழு விடுதலையும் முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தாரும். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. வாழ்க மரியே. இயேசுவே, இயேசுவே, இரட்சகரே, இரட்சகரே, தூயவரே, தூயவரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, உயிருள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி உமக்கு சொல்லுகிறோம். நன்றி உமக்கு சொல்லுகிறோம். நன்றி நீரே சொல்லுகிறோம். பரிசுத்த, நீரே பரிசுத்த, நீரே தூயவர், நீரே தூயவர், நீரே எங்களை காண்பவர், நீரே எங்களை நீரே எங்களை காண்பவர், காப்பவர், நீரே எங்களை நீரே எங்களை காப்பவர், வழி நடத்துகிறவர், நீரே எங்களை வழி நீரே நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், நீரே எங்களை நீரே பாதுகாக்கிறவர், எங்களை நேசிக்கிறவர். நீரே எங்களை உம்மை நேசிக்கிறவர், ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நன்றி நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே. நன்றி இயேசுவே. பரலோக தேவனே, வல்லமை உள்ளவரே, பரலோக தேவனே, வல்லமை உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல் ஷெடா, எல் ஷெடா, சர்வ வல்ல தெய்வமே, எல் ஷெடா, எல் ஷெடா, சர்வ வல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே,
உம்முடைய பெயரை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவுக்கே மகிமை. இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவரே நன்றி ஆண்டவரே. எங்கள் அருகாமையில இருந்து எங்களை பாதுகாக்கிறவரே உம்மை நன்றியோடுமே ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தகப்பனே, நீர் ஒருவரே பரிசுத்தர். ஆண்டவரே நீர் ஒருவரே தூயவரப்பா, நீர் ஒருவரே உன்னதர். ஆண்டவரே எங்களுக்காக அனைத்திலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிற அன்பு தெய்வம் நீர். ஆண்டவரே மே நம்பி இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே இருப்பாவும் பால் சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே உத அன்பாளர்களை அரவணைத்துக் கொள்ளும். ஆண்டவரே உத ஆறுதலும் உத அன்பு உங்கள் மத்தியிலே பெருகி வரும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதனை மக்கே புகழ் மக்கே மகிமை. அப்பா நன்றி ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே நன்றி. யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தெய்வமே, வல்லமை உள்ளவரே, சொல்லுங்க. பரலோக தேவனே, வல்லமை உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லே ஹல்லே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை. உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா மரஷிகரி. இயேசுவே இயேசுவே ஹாலே 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 ஹாலே. நன்றி ஆண்டவரே. ஆராதனை 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 ஆண்டவரே. கண்களை மூடி உள்ளத்தை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை அர்ப்பணித்து ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நம்மோடு இருப்பதை உணருங்கள். இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவரை அழையுங்கள்.
இயேசுவே என் இதயத்துக்குள்ளே வந்து தங்கம் என்று சொல்லி தங்கம் அப்பா. வாரம் ஆண்டவரே, உள்ளத்துக்குள்ளே வந்து தங்கம் அப்பா. நீர் இல்லாத வாழ்வை என்னால் நினைத்து பார்க்க முடியாத ஆண்டவரே, என் வாழ்விலே நான் சந்திக்கின்ற சவால்கள் எல்லாவற்றையும் நான் சந்தித்து ஜெயித்து கடந்து செல்ல உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரிடத்துல. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று கேளுங்க. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரை பார்த்து உள்ளத்தை திறந்து உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது இறை வசனம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வான் என மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வான் என மறைநூலில் எழுதியுள்ளது. எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி ஆண்டவருடைய பாலைவன சோதனை பகுதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே திருமுழுக்கு யோவானிடத்திலே ஞானஸ்தானம் பெற்று அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று வானத்தில் ஒரு குரல் எழும்புகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவத்திலே அவர் மீது வந்து இறங்கினார். அந்த நேரத்தில் தான் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த இறைவார்த்தை பகுதியின் தொடக்கத்திலேயே அதன் பின் இயேசு அழகியினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்துக்கு தூய ஆவியினால் அழைத்து செல்லப்பட்டார். இயேசு அழகியினால் சோதிக்கப்படுவதற்காக எதனால் பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்படி என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் தூய ஆவியினால் பாலைவனத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். நாம் அநேக பேர் சொல்லுகிற ஒரு விடயத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்ன, அந்த நேரத்தில் எந்த நேரமும் இவன் ஜெபிக்கிறான்,
எந்த நேரமும் கோவிலுக்கு போகிறான், ஆலயத்துக்கு போகிறான், வழிபாடிலே பங்கு கொள்ளுகிறான், தவறாமல் திருப்பலியிலே பங்கு கொள்ளுகிறான், எல்லா ஆராதனையிலையும் கலந்து கொள்கிறான், பைபிள் வாசிக்கிறான், எல்லாமே இருக்குது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில தான் பலவிதமான இன்னல்கள், இவனுடைய வாழ்க்கையில தான் பலவிதமான சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் என்று எல்லாமே இருக்குது. ஆனா நாங்கள் ஆண்டவரை தேடல்ல, ஞாயிறு திருப்பலிக்கும் போறதில்லை, வழிபாடுல பங்கு கொள்ளுகிறதில்லை, இறைவார்த்தை வாசித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழணும் என்று விரும்புறதில்லை. இந்த உலகத்திலே இருக்கிறதும்படி எல்லா விதமான உலக காரியங்கள், களியாட்டங்கள் எல்லாத்திலையும் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்வு நலமானதாக இருக்கிறது, வளமானதாக இருக்கிறது என்று சொல்லி பல பேர் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். பிரியமான அன்பு சகோதரர்களே, பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய துணையாளர். தூய ஆவியானவர் உடைய துணை இல்லாமல் நாம் கிறிஸ்துவை சுவைக்க முடியாது, கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது. ரோமையர் 8:14 இறை வசனத்திலே நாம் பார்ப்போம். புனித பவுலடிகளார் சொல்லுவார், கடவுளின் ஆவியினால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளுடைய மக்கள். யாரெல்லாம் தூய ஆவியினால் இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய மக்களாக, பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு தன்னை அர்ப்பணித்த இயேசு, வானத்தில் இருந்து ஒரு குரல் வருகிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு அந்த யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெற போகிற அந்த தருணத்திலே திருமுழுக்கு யோவான் அவரை தடை செய்கிறார். நீர் என்னிடம் திருமுழு பெறுவதா? உம்முடைய மிதியடியை அவிழ்க்க கூட நான் தகுதி இல்லாதவன், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று சொல்லி அந்த நேரத்திலே இயேசு சொல்லுகிறார், கடவுளுக்கு வந்த எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவதுதான் முறை. என் தந்தைக்கு விருப்பமான எல்லா காரியங்களையும் நான் நிறைவேற்றுவதுதான் முறைமை என்று சொல்லி என்னை தடுத்து நிறுத்த வேணாம் என்று சொல்லி தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வருகிறார். பிரியமான அன்பு சகோதரங்களே, தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வருவார் என்று சொன்னால் நாம் விண்ணக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு கீழ்ப்படிவுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வாழத் தொடங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே வருகிற பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர்களால் யார் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்விலே பல இன்னல்கள், நெருக்கடிகள், சோதனைகள் போன்ற பாலநிலை வாழ்வு அவர்களுக்கு முன்னே நிறுத்தப்படுகிறது. இயேசுவும் சோதனைக்குள்ளே கடந்து போனார். எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், எனினும் பாவம் செய்யாதவர். இயேசுனுடைய சோதனைகள், மனிதனால் சோதிக்கப்பட்டார் பல தடவைகள். சீசருக்கு வரி செலுத்துவது சரியா தவறா? மனிதனால் சோதனை. இயேசு சிலுவையிலே பலியாகிற பொழுது உண்மையிலேயே நீ இறைமகன் என்று சொன்னால் இந்த சிலுவையிலிருந்து உம்மை விடுவித்து எங்களையும் விடுவியும் என்று அவனுடைய இறை தன்மையை ஏளனம் செய்தார்கள். மனிதனால் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் அந்த இடத்திலே மனிதனுடைய சோதனைக்கு தன்னை அவர் ஒரு இறைமகன் என்பதை நிரூபிக்க அவர் விரும்பவில்லை. விண்ணக தந்தையினால் ஜெஸ்டமனி தோட்டத்திலே சோதிக்கப்பட்டார். அப்பொழுது அவர், தந்தையே, இது உம்முடைய விருப்பம் என்றால் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இறை சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்த அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார். இந்த பாலைவனத்திலே அழகையினால் சோதிக்கப்படுகிறார். இந்த கல்லை நீர் அப்பமாக மாற்றும் என்று சொல்லி, அப்பொழுது அந்த அழகையின் சோதனைக்கு ஆண்டவர் உட்படல. அங்கேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வாய் சொல்லினார். நம்முடைய வாழ்விலே இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பல மனிதர்களால் சோதிக்கப்படுகிற பொழுது உடனே நாங்கள் அதற்கு எதிரான பதிலை கொடுக்கும்படியாக அந்த சோதனையிலே நாம் விழுந்து போடுகிறோம். சில நேரம் அவதூறான வார்த்தைகளை மற்றவர்களுக்காய் பேசி விடுகிறோம். நாம் தவறு செய்கிறோம், நாம் பாவத்திலே விழுந்து போகிறோம். அழகையின் சோதனை நம்மை தாக்குற பொழுது அந்த சோதனைக்கு நாங்கள் உட்படுகிறோம். எபேசியர் 6:12 சொல்கிறது, மனிதனோடு மட்டும் போராடவில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் சூழ்ந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளிகளில் உள்ள தீய சக்திகள் யாவற்றோடு நாம் அனுதினம் போராடி கொண்டிருக்கிறோம்.
தீயவன் அழகையின் சோதனைக்குள்ளே நாம் விழுந்து போகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்ட இயேசு, பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்ததால் அனைத்து சோதனைகளில் இருந்து அவர் வெற்றி பெற தூய ஆவியானவர் துணை செய்தார். சோதனை நம்முடைய வாழ்வில் ஒரு பகுதி, பாலைவனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. நாம் செல்லுகிற பாதைகள் எல்லாம் சமமாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எசாயா 43, 19, 20 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பாலைவனத்திலும் நான் பாதைகளை தோன்றச் செய்வேன், பால்வழியிலும் நீரோடையை தோன்றச் செய்வேன் என்ற ஆண்டவர் அந்த பாலைவனத்தில் இருந்து நாம் வெளிவர நமக்கு உதவி செய்வார். எபிரேயர் 2:18 இறை வசனம் சொல்லுகிறது, அவர் தாமாகவே சோதனைக்குட்பட்டதால் சோதனைக்குள்ளே கடந்து போகிற எல்லோரையும் சோதனை நின்று விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான இன்னல்கள், நெருக்கடிகள், சோதனைகளுக்குள்ளே நாம் அனுதினம் நடந்து போகிறோம். ஆனால் அதன் நடுவிலே நீர் எங்களுக்கு துணை செய்ய இருக்கிறீர், எங்களை வழிநடத்தி இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பும். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். எங்களை நிரப்ப வாரும் ஆண்டவரே, நிரப்ப வாரும் ஆண்டவரே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. உங்கள் வாழ்விலே நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான பாலினில சூழ்நிலைகளை எல்லாம் இந்த வேளையிலே ஆண்டவருக்கு அர்ப்பணியுங்க. ஆண்டவரே இயேசுவே, என் வாழ்விலே சந்திக்கின்ற எல்லா தடைகளையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவரே, என் வாழ்வு நலமாகும். ஆண்டவரே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கின்றோம். ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. ஆராதனை 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 செய்கிறோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆராதனை செய்கிறோம்.